தூங்குறாளே, தூங்கும் போது அடிக்கலாமா இல்ல எழுப்பி விட்டு அடிக்கலாமா? அம்மா கிட்ட கேப்போம். ஆமா 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 என்னடா என்னடா நெத்தி நேர விபூதி பூசிருக்க? எல்லாம் காரணமாதாம்மா. இந்த 2 விரல ஒண்ணு தொடு. எதுக்கு? நீ தொடுமா, நான் சொல்றேன். ஐயோ என்னடா நீ அப்படிதான் பண்ணணுமோ? எப்படி பண்ணணும்? எதை பத்தி சொல்ற? ரோகிணி, நம்ம அடிக்கணும்ல? ஆமா, காலையிலயும் நைட்டும் அடிக்கணும்னு சாமியார் சொன்னார்ல. ஆமாமா, ஆனா அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. பாவம், தூங்கும் போது அடிக்கலாமான்னு யோசிச்சேன். அதான் உங்களை விரல தொட சொன்னேன். நீங்க அடிக்கலாம்னு விரல தொட்டீங்க. என்கிட்ட இதுக்குதான் தொட சொன்னியா? சரி, இதுல என்ன இருக்கு? அவளுக்கு சரியாகணும்ல. முழிச்சுக்கிட்டு இருந்தா அவ வேண்டான்னு சொல்லி அடம் பிடிப்பா. நீ இப்பவே போய் அடிச்சிரு. சரிம்மா, நீங்களும் வாங்க. நான் எதுக்குடா? நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காமா, பாக்கவே பாவமா இருக்கு. டேய், நீ இப்ப அடிக்கலன்னா தினம் அவகிட்ட தூக்கத்துல மிதி வாங்கணும். அது இல்ல, தேவையா? இல்ல, நான் அடிச்சிடுறேன், நீங்க கூட வாங்க. டேய், நான் அட வாங்கம்மா. டேய் அடிடா, அம்மா, பாவமா. அடிடா. பாருங்கம்மா, எவ்வளவு சாந்தமா தூங்குறா. அதுக்குன்னு நீ பேய் கூட குடும்பம் நடத்த முடியுமா? அதுவும் சரிதான். அவனும் உன்னை அடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு என்ன கேட்டுதான் வந்து அடிச்சான். இதுல பெர்மிஷன் வேறயா? வலிக்குது ஆண்டி. எப்படி செவந்திருக்கு பாருங்க. வலிச்சாதாமா உன்னை பிடிச்ச ஆவி போகும். இத விட்டா வேற வழியும் இல்ல. ஓ நல்லதுக்கு தானே செய்யறோம். கைய விடு மனோஜ். உனக்கு ஒண்ணு ஆகாதுமா, நாங்க இருக்கோம்ல. நீ பயப்படாத. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? ஏய், நீ ஏன்டா அழற? பாவமா, அவளுக்கு வலிக்கும்ல. நான் ரொம்ப ஃபோர்ஸா வேற அடிச்சிட்டேம்மா, அப்படியே ஓங்கி. டேய், 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 என்னெல்லாம் அடிச்சிடாத. அவளுக்குதான் அவ அப்பாவோட ஆவி பிடிச்சிருக்கு, எனக்கு இல்ல. கஷ்டமா இருக்குமா? டேய், அந்த பெரம்பு சாமியார் சொன்னத மனசுல வச்சுக்கோ. நீ படிச்சது ரோகிணி இல்ல, அவ அப்பா